வணக்கம் தமிழா. எங்கிட்ட இருக்கிறது Xiaomi Pad 6. இதோட விமர்சனம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வாங்கலாமா வேண்டாமா, இல்லை என்ன தந்திருக்காங்க, என்ன மிஸ் பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கவர் பண்ணுறேன். கூடுதலாக இதோட பென் ஆக்சசரியும் இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸும் இதில் காண்பிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த Xiaomi Pad 6 வருது. உள்ளே இந்த Pad 6 இருக்குது. ஒரு ஸ்லேட் கிரே கலரில் இது வருது. டிசைனை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு 33 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. USB Type-C கேபிளும் இருக்குது உள்ள. ஸோ இந்த Pad 6 பார்த்தீங்கன்னா 490 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. ஸோ Pad 5 விட கொஞ்சம் குறைவாக இருக்குது. Pad 5 511 கிராம்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் இதில் கம்மி, திக்னஸும் கொஞ்சம் கம்மி. ஸோ இந்த Pad 6 பார்த்தீங்கன்னா 6.5 mm திக்னஸில் கொண்டு வந்திருக்காங்க. Pad 5 பார்த்தீங்கன்னா 6.9 mm திக்னஸில் இருந்தது. ஸோ கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் இந்த Pad 6 பண்ணியிருக்காங்க. பின்பக்கம் பிளாஸ்டிக் பாடி, ஃப்ரேம் மெட்டலில் அலுமினியமில் பண்ணியிருக்காங்க. 4 குவாட் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. ஸோ இந்த சைடு 2 அணை இருக்குது, அப்புறம் இந்த சைடு 2 அணை தந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டால்பி விஷன் அட்மாஸ்னு போட்டிருக்காங்க. பவர் பட்டன் அதுக்கிட்ட இருக்குது. மேல் பக்கம் வால்யூம் பட்டன் தந்திருக்காங்க. ஸோ இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்குது. இந்த பெண்ணை இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே விழாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்ணை இந்த முறையில் நீங்கள் சார்ஜ் கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான டுவல் பர்பஸ் இதில் சர்வ் ஆகுது. ஸோ இந்த டேப்லெட் பார்த்தீங்கன்னா வைஃபை ஒன்லி மாடல். சிம் இதில் போட முடியாது. ஸோ வெறும் வைஃபையில் தான் இது ஒர்க் ஆகும். கார்ட் ஸ்லாட்டும் கிடையாது. ஸ்டோரேஜை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இப்போ இதோட டிஸ்பிளேக்கு வருவோம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் 11 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே. பட் ஒரு உயர்தர ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே தந்திருக்காங்க. 2.8K ரெசல்யூஷனோடு வருது. Pad 5 கம்பேர் பண்ணும்போது இந்த Pad 6 1800 x 2880 பிக்சல்ஸ் இருக்குது. Pad 6 பார்த்தீங்கன்னா 1600 x 2560 பிக்சல்ஸ் தந்திருக்காங்க. ஸோ ரெசல்யூஷன் கொஞ்சம் அதிகம் இந்த Pad 6. கார்னிகோலா கிளாஸ் 3 ப்ரொடக்டிவ் லேயர் இருக்குது. HDR சப்போர்ட்டோடு வருது. 144 ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. Pad 5 120 ஹெட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருந்தது. ஸோ ரிஃப்ரெஷ் ரேட்டும் இதில் அதிகமாக இருக்குது. அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. 7 ஸ்டேஜ் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 30 ஹெட்ஸ்லேருந்து 144 ஹெட்ஸ் வரைக்கும் அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் உங்களுக்கு இதில் தராங்க. டால்பி விஷன் அட்மாஸ் இருக்குது. 550 nits பிரைட்னஸ் இருக்குது. 10 பிட் கலர். கலர் ரிப்ரடக்ஷன் நல்லா இருக்குது. ஐபிஎஸ் எல்சிடி பேனல்லாம் இருந்தால் கூட ஒரு நல்ல ஒரு கலர் ரிப்ரடக்ஷன் பிரைட்டாக பஞ்சியாக நல்லாவே இருக்குது. ஸோ டிஸ்பிளே எனக்கு ரொம்பவே பிடித்திருக்கு. இதில் இப்போ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு மார்ஜினல் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. Tab 5 ஸ்னாப்ட்ராகன் 860 பவர் ஆகுச்சு. இந்த Tab 6 பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 870 பவர் ஆகுது. ஸ்னாப்ட்ராகன் 870 ஒரு நல்ல ஒரு டெஸ்டடான ஒரு நல்ல ஒரு கேப்பபிளான ஒரு ப்ராசஸர் இது. ஸோ கேமிங்கில் ரொம்ப அருமையாக இதில் நீங்கள் விளையாடலாம், நல்லாவே ஹேண்டில் ஆகும். ஸோ நல்ல கேப்பபிளான ஒரு சிப்செட் உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. 8GB ரேம் வரைக்கும் வேரியண்ட் இருக்குது. ஆப்ஷன்ஸ் நான் கீழே ஸ்க்ரீனில் போடுறேன். பட் பெர்ஃபார்மன்ஸ் கேமிங்க்கு ஒரு உகந்த ஒரு டேப்லெட் இது. நல்ல கேம் விளையாடலாம். மற்றபடி மல்டி டாஸ்கிங் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் ஆகும். ஸோ சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துருக்கும்போது சைட்லேருந்து நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா வீடியோ டூல் பாக்ஸ்னு கிடைக்குது. அதில் நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம், காஸ்டிங் இங்கேருந்து நீங்கள் உங்கள் டிவி இதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டைல்னு ஒன்று தந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா பல ஃபில்டர்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவோட குவாலிட்டியை சேஞ்ச் பண்ணும். வைப்ரண்ட், HDR, நாஸ்டால்ஜிக், பிளாக் அண்ட் ஒயிட், வார்ம், ஆரஞ்ச், ஃபேட், மெட்டல், ரோபோ, ப்ளஷ், இந்த மாதிரி சில ஃபில்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அது ஓவரால் இந்த வீடியோவோட லேஅவுட்டே கலர் மாற்றும். மோஷன் ஸ்மூத்னிங் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அப்போ டால்பி அட்மாஸ் உங்களுக்கு எனேபிள் பண்ணிக்கலாம். அது என்ஹான்ஸ் டயலாக் 0 to 3 வரை இருக்கும். டயலாக்கை என்ஹான்ஸ் பண்ணோம்னா அதை இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டீரியோ எஃபெக்ட்டுக்கான சில ஆப்ஷன்ஸ் வந்திருக்காங்க. சவுண்டில் ஹெட் ட்ராக்கிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதில் இந்த வீடியோ டூல் பாக்ஸில் அக்சஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த S Pen பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென்ரேஷன் S Pen. இதை வச்சு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பட்டன் தந்திருக்காங்க. செகண்டரி பட்டன், அதாவது பின்பக்கம் உள்ள இந்த பட்டனை வச்சு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எளிதாக எடுக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் ஸ்கொயராக எடுக்கலாம், ஃப்ரீ ஹேண்ட் எடுக்கலாம், ரவுண்டட் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். ஸோ எளிதாக நீங்கள் ப்ரௌஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு பிக்சர் பார்க்குறீங்க அல்லது ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எளிதாக நீங்கள் இதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம் இந்த பெண்ணை வச்சு. அப்புறம் நோட்டை ஓப்பன் பண்ணிருக்கு. இந்த ஃப்ரண்ட் ப்ரைமரி பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட் ஆப் பாப்அப் ஆகும். அதில் நீங்கள் எளிதாக நோட் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே ஒரு ஃபங்க்ஷனலான ஒரு பென்னும் தந்திருக்காங்க. பென்னு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த பெண்ணை நீங்கள் தனியாக சார்ஜ் பண்ண வேண்டாம். இதில் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது சார்ஜ் ஆகிடும்.
ஸோ கொண்டு போகிறதுக்கு எளிது. ஸோ இதில் வந்து ஒட்டிக்கும் மேக்னெட் மூலமாக. Xiaomi 13 Pro நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீம்லெஸ்ஸாக அந்த ரெண்டுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் அண்ட் ஷேரிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போய் வந்து 2 டேப்லெட்டையும் நீங்கள் வந்து மீ ஐடி மூலமாக சிங்க் பண்ணிங்கன்னா எளிதாக ஃபோனில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து டேப்லெட்டில் அக்சஸ் பண்ணலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமாக எளிதாக நீங்கள் ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அந்த ஃபீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஸோ இந்த டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா Android 13 பேஸ் பண்ணி அவங்களோட MIUI 14 வருது. மல்டி டாஸ்கிங் வந்து எளிதாக பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஆப் வந்து சைமல்டேனியஸாக அந்த ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ வந்து எளிதாக இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஆப் ரோ இருக்குது. அதில் லாஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஆப்பை வந்து இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ளோட்டிங் விண்டோஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு இந்த ஆப்பை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து டேப் பண்ணால் போதும். ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு வீடியோ பார்க்கும்போதோ வேறு ஆப் ஓப்பன் பண்ணியிருக்கும் போதோ இந்த ஃப்ளோட்டிங் விண்டோஸை நீங்கள் வந்து எளிதாக ஓப்பன் பண்ணலாம். அதை ஹைட் பண்ணதும் ரொம்பவே ஈஸி. இப்படி நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா சைடில் போயிடும். திரும்பி அதை டேப் பண்ணிங்கன்னா மெயின் ஸ்க்ரீனும் வந்துடும். ஸோ ஃப்ளோட்டிங் விண்டோஸ் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. கேமரா வந்து பார்த்திங்கன்னா முன்ன மாதிரி இப்போலாம் யாரும் வந்து டேப்லெட்டில் வச்சு கேமரா ஃபோட்டோஸ்லாம் எடுக்க கிடையாது. பட் இருந்தாலும் பின்பக்கம் வந்து ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்டில் வந்து ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அதை வந்து அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் வீடியோ கால் பண்ணுறதுக்கு. அதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 8 மெகா பிக்சல் கேமரா வந்து இந்த பகுதியில் வந்து தந்திருக்காங்க. ஸோ இங்கே வைக்காமல் இங்கே வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து எளிதாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பொசிஷனிங் வந்து இந்த கேமரா வந்து டேப்லெட்டில் தந்திருக்காங்க. பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8840 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அதுவும் வந்து கொஞ்சம் மார்ஜினலாக பம்ப் ஆயிருக்கு Pad 5 கம்பேர் பண்ணும்போது. Pad 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 8720 mAh பேட்டரி தந்திருந்தாங்க. ஸோ கொஞ்சம் அதிகமான பேட்டரி இந்த புதிய Pad 6ல் வருது. 33 வாட்ஸ் சார்ஜிங் இருக்குது. 1.5 மணிக்கு இருக்குது. கொஞ்சம் ஒரு 1 hour 40 minutes ஆகும் இதை நீங்கள் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணுறதுக்கு. 33 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப், ஒரு 2 டேஸுக்கான பேட்டரி லைஃப் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து Xiaomi Pad 6. இதில் எனக்கு பிடித்தமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்பிளே. ஸோ ரொம்ப ஒரு ஸ்மூத்தான, ஒரு பிரைட்டான, பஞ்சியான ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸ்க்ராலிங்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. டிசைன் வந்து நல்லா இருக்குது. ஸ்லிம்மான ஒரு டேப்லெட், லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அப்புறம் இந்த பென் தராங்க. பெனில் வந்து 2 பட்டன் இருக்குது. பெண்ணை வைக்கிறதுக்கு ஒரு மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்பும் தந்திருக்காங்க. பெண்ணோட ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்குது. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து வைஃபை மாடல் மட்டும்தான். ஸோ வந்து சிம் போட முடியாது. அப்புறம் வந்து மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் கிடையாது. ஸோ இது 2 தான் வந்து பார்க்கும்போது. மற்றபடி ஒரு நல்ல ஒரு டேப்லெட் இந்த Pad 6 வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இடத்து விடைபெறுவது லட்சுமி தமிழில் பேசி டெக் தமிழில் பாருங்கள்.